Hi students, welcome to Mahi Max 10th standard la 3rd chapter start பண்றோம். கொஞ்சம் வீடியோஸ் டிலே ஆனதுக்கு சாரி. கீழ்காணும் மூன்று மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டு தொகுப்புகளை தீர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அதில் இதோடைய வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். இந்த 3 சமன்பாடை வச்சு எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த சம்மில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5, 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 9 அண்ட் எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 16. சரிங்களா? பார்த்தாச்சா சம்மை? ஃபஸ்ட்டு நம்ம சம்மை எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். 2x minus y plus z is equal to 9. இது ரெண்டாவது equation. அடுத்தது x minus 2y plus 3z is equal to 16. இது மூணாவது ஈக்குவேஷன். இந்த மாதிரி தான் நம்ம 3 ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இப்போது இதெல்லாம் இப்போ எதையாவது ஒன்று கேன்சல் பண்ணி 2 வேல்யூ கொண்டு வந்து அது ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ எதை கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். ஈக்குவேஷன் 1 and 2ல் ஒய் சேமாக இருக்குது, இசட்டும் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5. ஈக்குவேஷன் 2வும் எடுத்துக்கிறோம். equation 2 2x minus y plus z is equal to 9. இப்போ equation 1ஐயும் equation 2ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். equation 1ஐயும் equation 2ஐயும் ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணால் அப்படியே தான் வரும். இப்போ x plus 2x is equal to 3x ப்ளஸ் y மைனஸ் y கேன்சல் ஆகிடும். இப்போ இதோ ஒரு z இதோ ஒரு z இருக்குது. ஸோ ப்ளஸ் 2z ஈக்குவல் டு இதை எடுத்து ஆட் பண்ணால் 14 கிடைக்குமா? இது 4வது ஈக்குவேஷன். சரிங்களா? இது 4வது ஈக்குவேஷன். அடுத்தது 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ 2ஐயும் 3ஐயும் எடுத்துக்கலாம். 2வது ஈக்குவேஷனும் 3வது ஈக்குவேஷனும் எடுத்துக்கிறோம். ஸோ 2வது ஈக்குவேஷனை என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள். 3வது ஈக்குவேஷனில் 2yன்னு இருக்குது. 3வது ஈக்குவேஷனில் 2yன்னு இருக்குது. இங்கே வெறும் y தான் இருக்குது. அப்போ 2வது ஈக்குவேஷனை 2ஆல் பெருக்கிக்கலாம். 2வது ஈக்குவேஷனை 2ஆல் நம்ம என்ன பண்ணுறோம்? பெருக்கிக்கிறோம். 2ஆல் பெருக்கினா என்ன வரும் பாருங்கள். 2வது ஈக்குவேஷன் 2ஆல் பெருக்கினா 4x மைனஸ் 2y ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 9 2 18. சரிங்களா? அப்போ 3வது ஈக்குவேஷனை அப்படியே எடுத்துக்கலாம். 3வது ஈக்குவேஷன் எக்ஸு மைனஸ் 2y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 16. இப்போது ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 3ஐ மைனஸ் பண்ணுறோம். ஸோ சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணுறோமா? மைனஸ் பண்ணோன்னா சிம்பிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பாருங்கள். 4xல் ஒரு எக்ஸ் போச்சுன்னா 3xன்னு கிடைக்குமா? 4xல் ஒரு எக்ஸ் போச்சுன்னா 3x மைனஸ் 2y ப்ளஸ் 2y கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள். இங்கே ப்ளஸ் 2z இருக்குது, இங்கே மைனஸ் 3zன்னு இருக்குது. ஸோ வேல்யூ என்ன வரும்? மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 2. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ ஈக்குவேஷன் 4ஐயும் 5ஐயும் வச்சு ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஈக்குவேஷன் 4ஐ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 4 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3x ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 14. அந்த ஈக்குவேஷன் 5 எடுத்தோன்னா ஈக்குவேஷன் 5 என்னது எடுத்துக்கு? 3x மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் சிம்பிள்ஸ் சேஞ்ச் ஆகும். சிம்பிள்ஸு சேஞ்ச் ஆகும். ஈக்குவேஷன் 4 மைனஸ் ஈக்குவேஷன் 5 என்ன வருது பாருங்கள். ப்ளஸ் 3x மைனஸ் 3x கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள். 3zன்னு கிடைக்குதா? 2z ப்ளஸ்ஸு இது ஒரு ப்ளஸ் z. ஸோ 3zன்னு கிடைக்கிது. இஸ் ஈக்குவல் டு 14ல் 2 போச்சுன்னா மீதி 12. ஸோ 3z இஸ் ஈக்குவல் டு 12. z இஸ் ஈக்குவல் டு 12 பை 3. ஒரு 3 3 4 3 12. அப்போ இசட்டோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 4ன்னு கிடைச்சிருக்கா? இப்போ இசட்டோட வேல்யூ வச்சு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? சப்ஸ்டியூட் z இஸ் ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் 4லே போட்டுக்கலாமா? இல்லை ஈக்குவேஷன் 5ல் கூட போட்டுக்கலாம். ஈக்குவேஷன் 5லே போட்டுக்கலாம். ஈக்குவேஷன் 5 என்ன கொடுத்துருக்காங்க? 3x minus z is equal to 4.
ஸோ 3x minus 4 is equal to, sorry இங்கே 2வா, ஸோ 3x is equal to 2, இந்த minus 4 ஈக்குவலுக்கு இந்த பார்த்துச்சுன்னா ப்ளஸ் 4 ஆகிடும். ஸோ 3x is equal to 6, x is equal to 2ன்னு கிடைக்குது. அப்போ z வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், x வேல்யூ கண்டுபிடிச்சோம். சப்ஸ்டியூட் z and x வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1 கூட போட்டுக்கலாம். சரிங்களா? சப்ஸ்டியூட் z is equal to 4 and x is equal to 2 in equation 1. equation 1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. equation 1 x plus y plus z is equal to 5. இப்போ x ஓட வேல்யூ 2ன்னு தெரியும், ப்ளஸ் y வேல்யூ தெரியாது இல்லையா, y அப்படியே போட்டுக்கலாம், ப்ளஸ் z ஓட வேல்யூ வந்து 4 is equal to 5. இப்போ 2வையும் 4ஐயும் ஆட் பண்ணால் 6 கிடைக்குமா. ஸோ y plus 6 is equal to 5. ஸோ y is equal to 5 minus 6. இப்போ y ஓட வேல்யூ என்ன கிடைக்குது, -1ன்னு கிடைக்குது. y ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்குது நமக்கு, -1ன்னு கிடைக்குது. ஸோ x is equal to 2 and y is equal to -1, z is equal to 4. இதுதான் இந்த ஈக்குவேஷனுடைய சால்வ் பண்ணால் x, y, z கிடைக்கிற வேல்யூ. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்க சம் பாருங்கள். 1/x minus 2/y plus 4 is equal to 0 and 1/y minus 1/z plus 1 is equal to 0, 2/z plus 3/x is equal to 14 அப்படின்னு ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்களேன், ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம், இதில் எக்ஸும் ஒய்யும் இருக்கா, இதில் ஒய் இசட் இருக்குது, இதில் இசட் எக்ஸ்ன்னு இருக்குது. சரிங்களா? ஒன்று கூட ஒன்று தொடர்பு இருக்குது, ஆனால் ஏதோ 2 தொடர்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் ஈக்குவேஷனை. தீர்வு ஸோ 1/x minus 2/y plus 4 is equal to 0. கொடுத்துருக்க சம்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் தெளிவாக. சரிங்களா? ஸோ பாருங்கள், இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது 1/y minus 1/z plus 1 equal to 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2/z plus 3/x is equal to 14. இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது நம்மளே எடுத்துக்கிறது. அடுத்தது பாருங்களேன், இப்போது எல்லாமே டிவிஷனில் இருக்குது. டிவிஷனில் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, பின்ன எண்களாக கொடுத்துருக்காங்க. இப்போ பின்னத்தில் கொடுத்தா நம்மளால் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஸோ நம்மளே எடுத்துக்கலாம். 1/x is equal to a. அடுத்தது 1/y is equal to b. அடுத்தது 1/z is equal to c என்க. இங்கிலீஷில் எழுதுகிறவங்க லெட்டுன்னு போட்டுக்கணும் முன்னாடி. லெட் 1/x is equal to a, 1/y is equal to b and 1/z is equal to c அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை திருத்தி எழுதிக்கலாமா? இப்போ இந்த ஈக்குவேஷனை திருத்தி எழுதினா என்ன வரும் பாருங்கள். இப்போ இந்த ஈக்குவேஷனை திருத்தி எழுதினா 1/x is equal to a-வா, மைனஸ் இந்த 2 அப்படியே போட்டுக்கிறோம், இன்ட்டு 1/yன்னு இருக்கிறதா அர்த்தம். 2 into 1/y அப்படி இருக்கிறதா தானே அர்த்தம். ஸோ 2 into 1/yனா 2b அப்படின்னு அர்த்தம். இஸ் ஈக்குவல் டு இந்த 4 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா -4 ஆகிடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 1/yன்னு இருக்குது, அதை நம்ம என்ன எடுத்துப்போம், bன்னு எடுத்துப்போமா. -1/z is equal to c. இந்த +1 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 ஆகிடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 5. நெக்ஸ்ட்டு 2/zன்னு இருக்குது. 2/zனா மேலே இதுக்கு சொன்ன மாதிரி தான் 2 into 1/zன்னு அர்த்தம். ஸோ 2c ப்ளஸ் 3a x இல்லையா. ஸோ 3a is equal to 14. இது ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ ஏதாவது ஒரு 2 ஈக்குவேஷனை எடுத்து தான் ஆகணும், எடுத்து தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 4th ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 4th ஈக்குவேஷன் என்ன இருக்குது, a minus 2b அப்படின்னு இருக்கா. ஸோ அதை எழுதிக்கலாம், a minus 2b is equal to -4. இதில் பாருங்களேன், b இருக்குது, c இருக்குது, பட் a இல்லை இல்லையா. ஸோ அதனால் +0c இருக்க மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஏன்னா 3மே வர மாதிரி தானே போட்டாகணும். அடுத்தது பாருங்கள், இந்த 5th ஈக்குவேஷனும் 4th ஈக்குவேஷனும் எது காமனாக இருக்குது, b தானே காமனாக இருக்குது. ஸோ இங்கே என்னன்னு இருக்குது, bன்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5th ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், ஏவுக்கு நேராக 0 ஒன்றுமே கிடையாது, ப்ளஸ் பியை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2b ஆகிடுமா, மைனஸ் சியை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2c ஈக்குவல் டு -1 2ஆல் மல்டிபிள் பண்ணால்
மைனஸ் டூன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன வரும் பாருங்கள், இந்த ஏ அப்படியே வந்துடுமா, இந்த மைனஸ் 2b ப்ளஸ் 2b கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்குது, இங்கே 0c இருக்குது, இங்கே மைனஸ் 2cன்னு இருக்குது. ஸோ மைனஸ் 2c ஈக்குவல் டு என்ன வேல்யூ வருது பாருங்கள், இங்கே வந்து -4 நமக்கு ஒரு வேல்யூ இருக்குது, இது -2, ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு -6ன்னு ஒரு வேல்யூ கிடச்சிடும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 7ன்னு எடுத்துக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 7ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஏசி இருக்குது, இதுலேயும் ஏவும் சியும் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாமா? 6ஐயும் 7ஐயும் எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 6ல் பாருங்கள் 2c இருக்குது, அதே ஈக்குவேஷன் 7லேயும் 2c இருக்குது. ஸோ 2cயை கேன்சல் பண்ணால் நமக்கு ஏ வேல்யூ கிடச்சிடும். சரிங்களா? ஸோ ஈக்குவேஷன் 6 ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 6 இஸ் ஈக்குவல் டு 2c ப்ளஸ் 3a ஈக்குவல் டு 14. அந்த ஈக்குவேஷன் 7 இங்கே பாருங்கள், இந்த -2c முன்னே போட்டுக்கலாமா, -2c ப்ளஸ் இந்த ஏவை ப்ளஸ் ஏவை பின்னாடி போட்டுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு -6. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 6ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன வருது பாருங்கள், 2cக்கு 2c கேன்சல் ஆகிடுமா, இது ப்ளஸ் இது மைனஸில் கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4a இஸ் ஈக்குவல் டு 14ல் 6 14ல் 6 போச்சுன்னா மீதி 8. ஸோ ஏவோட வேல்யூ என்ன கிடைக்குது, ஏ இஸ் ஈக்குவல் டு 8/4 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது, ஏ இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. ஸோ சப்ஸ்டியூட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 இன் மதிப்பை எதில் பிரதியிடணும், ஈக்குவேஷன் சமன்பாடு இதில் பிரதியிட போகிறோம். ஈக்குவேஷன் ஏவோட வேல்யூனா நம்ம இதிலே பிரதியிடலாமே, 7ல் பிரதியிட. சமன்பாடு 7ல் பிரதியிட. என்ன வருது பாருங்கள், சமன்பாடு 7 a மைனஸ் 2c இஸ் ஈக்குவல் டு -6. ஸோ ஏவோட வேல்யூ 2 மைனஸ் 2c இஸ் ஈக்குவல் டு -6. ஸோ -2c இஸ் ஈக்குவல் டு -6, இந்த ப்ளஸ் 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2ஆக மாறிடும். ஸோ -2c இஸ் ஈக்குவல் டு -8, மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். c இஸ் ஈக்குவல் டு 8/2 ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்குது. இப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது, சியோட வேல்யூ 4, ஏவோட வேல்யூ 2, c இஸ் ஈக்குவல் டு 4. சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு ஏசியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, இன்னும் நமக்கு தேவையானது பியோட வேல்யூ தான். இப்போ சி இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்ற மதிப்பை நம்ம என்ன பண்ணலாம், சமன்பாடு 5ல் பிரதியிடலாமா, சமன்பாடு 5ல் பிரதியிட போகிறோம். சி இஸ் ஈக்குவல் டு 4இன் மதிப்பை சமன்பாடு 5ல் பிரதியிட. சமன்பாடு 5ல் பிரதியிட்டு என்ன ஒரு பாருங்க, சமன்பாடு 5 முதல்ல என்ன இருக்குன்னா b மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ பியோட வேல்யூ தெரியாது நமக்கு, ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் சியோட வேல்யூ 4 ஈக்குவல் டு -1. ஸோ b இஸ் ஈக்குவல் டு -1, இந்த -4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +4 ஆகிடுமா. ஸோ பியில் -1 +4 -1 என்ன வரும் நமக்கு, மைனஸ் பண்ணால் பியோட வேல்யூ 3ன்னு கிடைக்கும். அப்போ ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், ஏ இஸ் ஈக்குவல் டு 1/xன்னு எடுத்தோமா, ஏ இஸ் ஈக்குவல் டு 1/xன்னு எடுத்தோம். இப்போ அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1/x, தட் மீன்ஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 1/x. இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ வேணும்னா என்ன பண்ணுவோம், எக்ஸை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், இந்த 2வை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. எக்ஸோட வேல்யூ 1/2. த சேம் b இஸ் ஈக்குவல் டு, பியோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம், 3ன்னு கண்டுபிடிச்சோமா. ஸோ b இஸ் ஈக்குவல் டு 1/y. அப்படின்னா என்ன அர்த்தம், 3 இஸ் ஈக்குவல் டு, பியோட வேல்யூ 3, 1/y. ஸோ y இஸ் ஈக்குவல் டு, இந்த y இங்கே போய்ட்டு இந்த 3 இங்கே வந்துடும். ஸோ 1/3 இது ஒய்யோட வேல்யூ. தென் c இஸ் ஈக்குவல் டு 1/z இஸ் ஈக்குவல் டு 4 is 1/z. ஸோ z இஸ் ஈக்குவல் டு 1/4ன்னு நமக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ ஏ வேல்யூ, எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இசட் வேல்யூ மூணுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா?
third sum பார்க்கலாம். X plus 20 plus 3y by 2 plus 10 is equal to 2z plus 5 is equal to 110 minus y plus z. இதுதான் third sum கொடுத்திருக்காங்க. பாருங்க இது ரெண்டுத்தையும் நம்ம first term எடுத்துக்கலாமா? இது ரெண்டுத்தையும் இது first one, இது second term, இது third one, இது fourth one நம்ம எடுத்துக்கிறோம்னு வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம first-ஐயும் second-ஐயும் எடுத்துக்கலாம். First and second-ஐயும் எடுத்துக்கிறோம். Solution. First one என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. X plus 20 is equal to 3y by 2 plus 10 அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? First-ஐயும் second-ஐயும் எடுத்துக்கிட்டா. இப்போ பாருங்களேன். நம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். X plus 20 இந்த 10 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 10 ஆயிடும். is equal to 3y by 2. இந்த 2-வை இந்த பக்கம் டிவிஷன்ல இருக்கு, ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது மல்டிப்ளிகேஷன்ல கொண்டு வரலாமா? ஸோ 2 into x plus 20 minus 20ல 10 போச்சுன்னா மீதி 10 தான் கிடைக்கும். is equal to 3y. இப்போ இதை மல்டிபிள் பண்ணா 2x plus 20 is equal to 3y. எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாம். எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம், இல்ல நம்பர்ஸ் இந்த பக்கம் கொண்டு வச்சுக்கலாம். ஸோ பாருங்க, வேரியபிள்ஸ் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், நம்பர் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கிறத ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ 2x இந்த மைனஸ் பிளஸ் 3y இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 3y ஆயிடும். இஸ் ஈக்குவல் டு இந்த பிளஸ் 20 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 20 ஆயிடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா 2வையும் 3ஐயும் எடுத்துக்கலாம். 2வையும் 3ஐயும் எடுத்துக்கிறோம். 2ல 3y equation 2 and equation 3 எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. 2வையும் 3 எடுத்துக்கிட்டா 3y by 2 plus 10 is equal to 2z plus 5 இருக்கு. சரிங்களா? இப்ப சேம் போன மெத்தட்ல போட்டதே தான் இங்கேயும் போட போறோம். நம்பர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் 3y by 2 plus இங்க 10 இந்த 2z இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 2z மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துட்டா இப்படிதான் கிடைக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த 3y by 2 அப்படியே வச்சுக்குவோம். இந்த பிளஸ் 10ல மைனஸ் 5 போச்சுன்னா பிளஸ் 5 தான் இருக்கும். மைனஸ் 2z ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 2வை இந்த பக்கம் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 2 இந்த பக்கம் கிராஸ் மல்டிபிள் பண்ணி இந்த 2வை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ இந்த 3y அப்படியே தான் இருக்கும். இந்த 2வை இங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணா பிளஸ் 10, இந்த 2வை இங்க மல்டிபிள் பண்ணா மைனஸ் 4z ஈக்குவல் டு 0. மைனஸ் 4z ஈக்குவல் டு 0 கிடைக்கும். இந்த 2வை ஈக்குவல் டு இந்த போட்டோம்னா 0 into 2 0 தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, 3y மைனஸ் 4z நம்பர் வேல்யூவை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டா மைனஸ் பிளஸ் 10 வந்து ஈக்குவலுக்கு இந்த போச்சுன்னா மைனஸ் 10 ஆயிடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் எடுத்துக்கலாம். தேர்ட் அண்ட் ஃபோர்த் எடுத்துக்கலாம். தேர்டையும் ஃபோர்த்தையும் எடுத்துக்கலாம். தேர்டையும் ஃபோர்த்தையும் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 2z plus 5 is equal to 110. காமனா மைனஸ் y plus z கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த 2z plus 5 அப்படியே இருக்கட்டும். is equal to இந்த 110 அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் வந்து இந்த y குள்ளேயும் உள்ள போகணும், z-லயும் போகணும். ஸோ மைனஸ் y மைனஸ் z. இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரலாமா? நம்பர்ஸ் ஒரு பக்கம் எடுத்துட்டு போயிடலாம், வேரியபிள்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். இந்த பிளஸ் y ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தா மைனஸ் y ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தா பிளஸ் y ஆயிடும். இங்க மைனஸ் z பிளஸ் 2z, இந்த மைனஸ் z ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தா பிளஸ் z is equal to 110. இந்த 5 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 5 மாறிடும். பிளஸ் 5 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தா மைனஸ் 5 மாறிடும். ஸோ y பிளஸ் 2z பிளஸ் z 3z is equal to 105 கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ 3 ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். இதுல இருந்து xyz ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாமா? xyz ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2வையும் ஈக்குவேஷன் 3ஐயும் எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 2வையும் ஈக்குவேஷன் 3 பாருங்களேன். ஈக்குவேஷன் 2 என்ன இருக்கு? 3y minus 4z is equal to 0 கிடைக்குதா? இங்க பாருங்க y plus 3z is equal to 105 கிடைச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டா
வேல்யூவை கண்டுபிடிச்சலாம். ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சா அதை கொண்டு நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஈக்குவேஷன் 2 பாருங்களேன், 3y minus 4z இருக்கா? இங்க ஈக்குவேஷன் 3 பாருங்க, y plus 3z இருக்கு. இப்ப 3 ஈக்குவல் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணலாமா? சோ ஈக்குவேஷன் 2 அப்படியே எழுதிக்கலாம். 3 இந்த தேர்ட் ஈக்குவேஷன் 3 ஆல மல்டிபிள் பண்ணி எழுதலாம். சரிங்க? சோ ஈக்குவேஷன் 2 அப்படியே எழுதிக்கலாம். 3z minus 4z is equal to minus 10 எழுதிக்கிட்டு தேர்ட் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிபிள் பண்ணா y plus 3z is equal to 105 நமக்கு கிடைச்சிச்சா? இது 3 ஆல மல்டிபிள் பண்ண வரும் 3y 3 3s are 9 9z கிடைக்குதா? மைனஸ் 105 3 ஆல மல்டிபிள் பண்ணா 315 நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம்? மைனஸ் பண்ண போறோம். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றதுனா சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும். சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ சேஞ்ச் பண்ணா பிளஸ் 3y மைனஸ் 3y கேன்சல் ஆயிடும். இதுவும் மைனஸ்ல இது இருக்கு, இதுவும் மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் 13z கிடைக்குமா? மைனஸ் 13z கிடைக்குமா? மைனஸ் 4 மைனஸ் 9 ஆட் பண்ணா மைனஸ் 13 இஸ் ஈக்குவல் டு இதை மல்டிபிள் பண்ணா மைனஸ் 325 கிடைக்கும். மைனஸ் இதுவும் மைனஸ் இருக்கு, இதுவும் மைனஸ் இருக்கு. 315 பிளஸ் மைனஸ் 10 அப்போ 325 கிடைக்குது. மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாமா? சோ z இஸ் ஈக்குவல் டு 325 டிவைடட் பை 13. சோ 13 சோ z 325 13 ஆல டிவைட் பண்ண என்ன கிடைக்குது பாருங்க. 2 times of 13 is equal to 26. So 2 13s are 26. ரிமைனிங் என்ன கிடைக்கும்? 12 12 6 போச்சுன்னா நமக்கு 6 கிடைக்குமா? இந்த 5 இறக்கிக்கலாம். 5 times of 5 13s are 65. So remaining 0 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப z வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? z is equal to 25 அப்படின்னு கிடைக்குது. z is equal to 25. சரிங்களா? நெக்ஸ்ட் 25 ஐ சமன்பாடு இரண்டில் பிரதியிட. சமன்பாடு 2ல பிரதியிடணும். சரிங்களா? இங்கிலீஷ்ல தேவையில்ல, தமிழ். z is equal 25 சமன்பாடு 2ல் பிரதியிட. சமன்பாடு 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு y-ஓட வேல்யூ கிடைச்சிடும். y-ஓட வேல்யூ வச்சு x-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? சமன்பாடு 2 என்ன பாருங்க, 3y minus 4z is equal to minus 10. இதுதான் வந்து சமன்பாடு 2. சோ இது சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும் பாருங்க, 3y minus 4z-ஓட வேல்யூ 25. சரிங்களா? is equal to minus 10. So 3y minus 4 25 100 is equal to minus 10. So 3y is equal to minus 10. இந்த 100 இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 100 ஆயிடும். சரிங்களா? So 3y is equal to 100ல 10 போச்சுன்னா 90. So பாருங்க, y is equal to 90 by 3. y ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? 30 அப்படின்னு கிடைக்குது. So y is equal to 30. So y இன் மதிப்பை y is equal to 30 ஐ சமன்பாடு 1ல் பிரதியிட. 1ல பிரதியிட போறோம். சமன்பாடு 1 என்ன பாருங்க, 2x minus 3y is equal to minus 20. இதுதான் சமன்பாடு 1 இல்லையா? சோ சமன்பாடு 1ல பிரதியிடுறோம். 2x minus 3 into y ஓட வேல்யூ 30 is equal to minus 20. So 2x 3 30 90. So minus 90 is equal to minus 20. So 2x is equal to minus 20. இந்த 90 இந்த பக்கம் வச்சுனா plus 90 ஆயிடும். சரிங்களா? So 2x is equal to minus 20 plus 90 என்ன வரும்? minus plus 70 கிடைக்குதுமா? 90ல 20 போச்சா 70. So x is equal to 70 by 2. 70 by 2 is equal to 35 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? So x is equal to 35. y is equal to 30 and z is equal to 25. இதுதான் இதோடைய values. சரிங்களா? இதோட பயிற்சி 3.1ல ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல செகண்ட் சம் பார்க்கலாம். சரிங்களா? Thank you.